ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் வரும் மாஸ்டர் 2 ஆம்லெட் ஒன்று 2 3 4 5 ஆம்லெட் ரெடி. அடுத்து 2 முட்டை பரோட்டா. 1 2 3 4 5. இப்படி என்னாலும் கணக்கு தப்பா வருது. என்னடா என்ன இது என்ன? கண்ணாடியை கழட்டிட்டு பாடுறா தெரியும். ஆ? ஆ. இது என்ன? கலட்டிட்டு கேக்குறா. சிக்கன் 65. தமிழ் தமிழ் தமிழா? தமிழ் என்னது? கோழி 65. என்ன விலை? 35. 35. 5 15 35. ஓகே, தின்னுட்டு கிளம்பு. இது என்னன்னு சொன்ன? கோழி 65ன்னு சொன்னேன். கோழி 65. 5 இங்க இருக்கு. பாக்கி 60 எங்க? ஆஹா, ஆரம்பிச்சுட்டாக்கையா. என்ன சொல்றது? நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். என்ன இதாயா கோழி 65? என்ன கிணப்பை நினைச்சியா? 5 இங்க இருக்கு, மிச்சம் 60 எங்கடா போச்சு? எங்க? ஆகவா ராகவா, என்னடா கொஞ்சம் இங்க வாப்பா. இல்ல இல்ல அம்பே கொஞ்சம் பாத்துக்கிறேன். சொல்றேன். ஹலோ, என்ன பிரச்சனை? கையெடுங்க கையெடுங்க. இல்லப்பா, ஏதோ கோழி 60 காணாமா, அதை எங்க ஒளிச்சு வச்சு நீ உசுர வாங்குறாப்பா. தள்ளு. என்ன சார், என்ன பிரச்சனை? பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, நீங்க கரெக்டா திருப்பி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், என்ன பிரச்சனை சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன? சிக்கன் 65. கோழி 65ன்னு அவன் சொன்னான். கோழி 65? இல்லப்பா, அதைத்தான் தமிழ்ல சொன்னேன், கோழி 65ன்னு. சரி, அதுல என்ன பிரச்சனை? விலை 35 ரூபா சொன்னா எடுத்து வச்சுட்டேன். கோழி 65ன்னு சொன்னானே, 5 இங்க இருக்கு, மிச்சம் 60 எங்கன்னு கேட்டேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பாத்தீங்களா பாத்தீங்களா, திருதுன்னு முடிக்கிறான். இப்படித்தான் வர்றவங்க எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். வர்றவங்களுக்கு 5 கொடுத்துட்டு மிச்சம் 60 ஆட்டே போடுறான். என்னன்னு கேட்டு சொல்லுங்க. ஆட்டே போடுறனா? சொல்லுப்பா பாத்துக்கிறேன். நீங்க கரெக்ட் தான். இது கோழி 65 தான். சரி, என்ன விலை சொன்னா? 35 ரூபா சொன்னா, அதை கரெக்டா டேபிள்ல எடுத்து வச்சிட்டேன். இதானே? ஆமா. இவன் என்ன ஆக போறானோ? அதெல்லாம் கரெக்டா இருக்கும், எண்ணி பாருங்க. இல்லையே, நீங்க 35 ரூபாய் சொன்னீங்க, இதுல 3 ரூபாய் தானே இருக்கு. என்ன இவனும் குழப்புறா? என்னங்க சொல்றீங்க? இது கொடுங்க, ஒரு தாளை கொடுங்க. இது 20 ரூபா தாளு, இதுல 20 1 ரூபா இருக்கு. இது 10 ரூபா தாளு, இதுல 10 1 ரூபா இருக்கு. இருக்கா? இருக்குங்க. இது 5 ரூபா தாள். சரிங்க. இதுல 5 1 ரூபா இருக்கு. சரிங்க. 3 சேர்த்து 35 ரூபா ஆச்சு. புடிங்க, கரெக்டா? என் கோழி மீதி 60 எங்க? என்ன 2 பேருமே பேசாம இருக்கீங்க? எப்படிடா தப்பிக்க போற? சார், உங்க பேர் என்ன சார்? மருத முத்துக்கால. மருத முத்துக்கால சார். இது ஒரு கோழி துண்டு. சரி, இந்த கோழி துண்டுக்குள்ள 20 கோழி இருக்கு. இருக்கு. இது ஒரு கோழி துண்டு. இதுக்குள்ள 20 கோழி இருக்கு. இது இன்னொரு கோழி துண்டு. இதுக்குள்ளேயும் 20 கோழி இருக்கும். இல்ல, 25 கோழி இருக்கு. அது எப்படி? இதுக்குள்ள மட்டும் 25 கோழி இருக்கும்? இது மருத நாட்டுக்கோழி. இது அப்படிதான் இருக்கும். 20 20 25 மொத்தம் 65. அப்ப அந்த 2 இது அவருக்கு சொந்தம் இல்லடா. கோழி 65க்கு 35 ரூபா கொடுத்துட்டாங்க. மீதி 30 வாங்கிட்டு ஆளை வெளியே அனுப்பு. இதை நான் முதலாளிட்ட படைச்சிடறேன். பொறுப்பா வேலை செய். மிச்சம் 30 ரூபா. 30 என் பொறுப்பை பாருப்ப. எடு 30. என்ன 30? என்ன 30? 65 கோழிக்கு 35 ரூபா கொடுத்துருக்க. மிச்சம் 30 ரூபா தானே எடு. ஏன் அவர் திரும்ப தப்பா சொல்லிட்டு போறாரப்பா? நீ தானடா அவர் சரியா சொல்லுவாருன்னு இதுக்கு போட்டு போமா தொலைஞ்சிட போகுது. யாரும் பார்த்துப்பாங்களா? நான் பார்க்கல. நல்லதா போச்சுப்பா. சத்தியமா நான் பார்க்கல. பார்க்கல போங்கடா. அதையடா கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
என்ன வேலை என்ன வேலை? வாங்கப்பா. எப்பவும் ராகவனோட தான் வருவேன், இன்னைக்கு தனியா வந்திருக்க. அது ஒண்ணு இல்லப்பா, அவன் கூட வர்றப்ப அந்த வயசு பிள்ளைலாம் நம்மள பார்த்து கண்ணடிக்குதே, கையை பிடிச்சி இழுக்குதுங்க. அதை பார்த்து பொறாமையில அந்த பையன் அழுகுறானா, ஓ. அதனால இன்னைக்கு நான் தனியா வந்துட்டேன். டேய், ஒண்ணு துப்பு இல்லைன்னா முழுங்கு. சொல்லு என்னத்தை கிழிக்கிறது? அதான் மார்க் வச்சு துப்பிட்டு இல்ல, அப்புறம் நான் போட வேலையை பார்த்துட்டு. என்ன வேலை? ராகவன் வராரு. வர்றானா 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 இவன் ஒரு புழுவனே. வாடா போலாம். வர்றானா, வந்துட்டானா. ஐயா, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா நின்னுகிட்டு இருக்கையா. சும்மா எதுக்கிட்ட நிக்கிற? சம்மந்தியோட உறவுக்காரங்க சத்திரம் தெரியாம என் வீட்டுல இருக்காங்களாம். வெட்டி திறமா நிக்காம உடனே போய் அவங்களை கூட்டு வா. பையன் என்ன பண்ணிட்டே இருக்கான்? என்னடா எம்எல்ஏ துப்புற? இல்லங்க, நான் அங்கிட்டு துப்புற, நீங்க தான் குறுக்க வந்துட்டீங்க. வெட்டிடுவேன். போடா போடாங்கற. ஐயோ, நான் யாரை கூப்பிடுவேன்? குட் மார்னிங் முதலாளி. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். உங்க ரெண்டு பேருக்கு இங்க வேலை கிடையாது. பாத்தி. நீங்க ரெண்டு பேரும் வெளில போலாம். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எதுக்கு எங்களை வெளியே போக சொல்றீங்க? என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. வேலையில இருந்து வெளியில போக வேண்டியதானே? என்ன இந்த யாரை அப்படியே போறீங்க? வேலு. கொஞ்சம் வந்து போச்சு இல்ல. ஏய், இந்த- என்ன பத்தி பேசுறீங்க? என்னடா? யாரை பத்தி இருக்க அந்த ராஸ்கல்? பிச்சு பிடி. நான் பாத்து- ஆமா, லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். தேங்க்யூ முதலாளி. ஏப்பா, என்னப்பா அந்த ஆள் அப்படி சொல்லிட்டு இருக்கா, நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? காரணம் இருக்குடா. கீதாவோட அப்பன் சொல்லிதான் இவன் நம்மள வேலையை விட்டு தூக்குறான். இது பெரிய கலெக்டர் வேலை. இதை விட்டா நமக்கு வேற வேலை கிடைக்காது. இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. எங்க போய் முடிய போதும்? வரண்டா சின்னசாமி. சரிடா. டேயா. ஏய் ஏய் ஏய், அதெல்லாம் நான் உன்கிட்ட வேலை பார்க்கும் போது. இப்ப நீ பதவி இழந்துட்ட, முதலாளிங்கிற பதவி இழந்துட்ட. பி கேர்ஃபுல். என்ன லுக்கு? என்னடா லுக்கு? விட்டேன்டா. போடா. போடா. ஏன் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கியா? ராகவா, ராகு, 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 இந்தா, டேய் ராகவா, அட எள்ளுப்பா. டேய், நண்பன் கூப்பிடல ராகவா, ராகு, நிறுத்து. என்ன ஒரு வண்டி முட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க? வேலைகளை கிடைச்சு போச்சா? வேலையா? ஸ்டாப். நாளை காலை 25 பேர் நாம வேலை கொடுக்க போறோம்டா. எப்படிடா? ஏய், இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு இடத்துக்கு போறோம். 8 மணிக்கு 3 லட்சத்தை வாங்குறோம். நாளை காலையில 6 மணிக்கு பாண்டி பஜார் போறோம். அங்க மகாலட்சுமி கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுக்கிறோம். அங்க ஒரு ஜவுளி கடையா, ஜவுளி கடை ஆரம்பிக்கிறோம். பல லட்சங்கள், பல கோடிகள் சம்பாதிக்கிறோம். அப்புறம் நாம கீதாவை கல்யாணம் பண்றோம். பண்றோமா? பண்றேன் பண்றேன். சூப்பர். ஏண்டா ராகவா, 8 மணிக்கு 3 லட்சம் ரூபாய் வாங்குறோம்னு சொன்னியே, அது எவன்டா தர்றது? அங்கே பார். ராகவா, அருமையான விஷயம். நான் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சுக்கலாம். என்ஜாய். ஏய், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கம்மிங். வந்து காசை கொடுத்து வாங்கிக்கடா விளக்கண்ண. நான் வந்தா கண்ணா உங்களுக்கு எல்லாம் பொறுக்க. இந்த உன்னை கொடுத்துறேன். ஒரு 4 முட்டை சாப்பிட்டா சரியா இருக்கு பாருங்க. ராகவா, ப்ளீஸ் ஸ்டாப். ஆமா, இத்தனை வருஷமா ஒண்ணு மண்ணா பழகிருக்கமே, உனக்கு கராத்தே தெரியுங்கிற விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? கராத்தையா? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்னவா? அப்ப கராத்தேனா என்னன்னே தெரியாதா? அப்புறம் எப்படி 3 லட்சம்? அதெல்லாம் நான் ஜெயிச்சிருவேன்டா. ராசா, ராகவன். சரி ராகவன், 3 முட்டையை குடிச்ச மமதையில முரட்டுத்தனமா எதுவும் செய்யாரா? இது புரட்டா விஷயம் இல்ல, கராத்த விஷயம். எதா இருந்தாலும் நண்பங்கிட்ட கலந்து செய். டேய், ராகவன் ஜெயிச்சிட்டான். வெற்றிகனைய பறிச்சிட்டான்டா. எப்ப? இங்க என்ன பாக்குற? அங்கே வந்து பார். ரெடி, ஸ்டார்ட். இதையே இப்பதான் பார்த்து கத்துக்கிறியா? இந்த குடியிறது மட்டும் தான் எனக்கு தெரியாது, மத்ததான் எனக்கு நல்லாவே தெரியும். ராசா, ராகவன். சரி ராகவன். ராகவா, என்ன இப்போ ஒண்ணு கிட்டு போலடா. இது கராத்த விஷயம். ஒவ்வொரு மிதியும் ஒவ்வொரு டைப்பா இருக்கும்டா. சொன்னா கேளு, வா இப்படி ஓடி போயிடலாம். இந்த ராகவனோட திறமையை குறைச்சு எடை போட்டுட்டல, பொறுத்திருந்து பார். ஐயோ, எல்லாம் தெரிஞ்சவனே 800 வரைக்கும் போறாரு. ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியல. ஒருவேளை 300 போவானோ? அடுத்தபடியாக மாஸ்டர் ராகவன். ராகவா,
மாஸ்டர் ராகவன். அதைத்தாண்டா சொல்ல வர்றேன். நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு உன் காலில் வந்து கும்பிடா, வாடா போயிடலாம். இந்த ராகவன் முன் வச்ச கால பின் வாங்க மாட்டான். சரி, விதி உன்கிட்டயும் யாரு போ. வெற்றியுடன் திரும்புகிறேன். உனக்கு பின்னால தெரியும் வருவியா வரமாட்டியான்னு. என்ன ஆக போறாங்களோ. அங்க பாரு, எல்லா வித்தையும் கத்துல ஒரு பெல்ட் வச்சிருக்காயா. இவன் ஒரு வித்தையும் கத்துக்கிறாம 3 பெல்ட் கொண்டு போறாரு. இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. ஸ்டார்ட். ஹலோ. அட கைய முடியா, நான் ரெஃபரி. ஸ்டார்ட். நல்ல நேரத்துல வந்த நீ அடி வாங்குறதுனால பார்க்க முடியலடா. இப்போ உனக்கு எடுப்பலவா ஓடிடலாம். நான் ஒருத்தர் அடிச்ச பாக்கல. நீ அடிச்சாலும் எப்படிடா, அடிக்க வேண்டிய ஆளு அவன். யார் அடிச்சா என்னடா? என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ரெடி ஸ்டார்ட். வந்துகிட்டு இருக்கு, மூஞ்சி மாதிரிலாம் கிழிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. நம்மளுக்கு பணங்காசு முக்கியம் இல்லடா, நீ தாண்டா முக்கியம். ஏன் ராகவே முக்கியம். வா ஓடிடலாம். ஏய், நான் தோத்துட்டு நினைச்சா என்ன? அதுதான் இல்ல. அவன் என்ன அடிச்சு அடிச்சு டயர்ட் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாரு இந்த ராகவனோட அடிய எப்படி இருக்கான். ரக ரகமா இருக்கும். ரெஃபரி நார்கல்ல. ஸ்டார்ட். ஹலோ. ஐயோ கேர்ஃபுல்பா. ஸ்டார்ட். அப்பா முருகா, நல்லபடியா நடக்கும். இங்க வந்து ஊடு கட்டுறா. நீங்களா கட்டுறது இல்லையா? ஸ்டார்ட். யூஸ் பண்ணிட்டாயா நம்மாலு. 7 finish. ஜெயிச்சிட்டா ஜெயிச்சிட்டா. நான் தான் யார் ரெஃபரி, நான் தான் சொன்னோம். அப்படி சொல்லு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லாரும் அலாட்டா இருக்கணும். யாரார எங்கெங்க நிப்பாட்டணும், அங்கங்க குத்துக்கல்லு மாதிரி ஸ்டடியா நிக்கணும். அது போக உள்ள வந்த கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணாம வெளியே போக கூடாது. அந்த அளவுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு உபசரிக்கணும். அது மட்டும் போதாது, முதலாளியான எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே ஓகே. லேபர்ஸ் எல்லாம் ஆரம்பத்திலே அடக்கி வைக்கணும், இல்லைன்னா எம்டிங்கிற மரியாதையே இல்லாம போயிடும். ஆமா ஆமா, நான் தான் பேசுறேன். ஆமா ஆமா ஆமா. இது என் மாருதி வேண்டாம். இது என் செல்போன் நம்பர் தான். நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம். ஆமா, எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங். ஓர்மையோட வர்றா. வாடா ராகவா, சரியான நேரத்துக்கு வந்துட்டியே. ஸ்டாப். ஓபன் இட். இதுல 1000 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். இதுல 500 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். இதுல 100 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். அதுல 50s 20s 10s 5s எல்லாம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட். அந்த அண்டா ஊத்துற. அதுல சில்லறை எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஐயா ஸ்டாப். வெரி குட் ராகவா, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ற. தேங்க்யூ. அப்புறம்டா ராகவா, கடையில ஒரு 25 லேபர் தனியா வேலைக்கு சேர்த்துட்டேன். வெளியில பேனர்லாம் கட்டியாச்சுடா. எவரிதிங் ஓகே. லாரியில சரக்கு வர வேண்டியது, கடையை ஓபன் பண்ண வேண்டியது. ஒரு நாளைக்கு 5 லட்சம், அதாவது 5 lakhs பிசினஸ் ஆம்டு பாக்குறேன். வெரி குட். ஒரு நிமிஷம். அது போக கல்லாவுல காசு வாங்கி போற அந்த கஷ்டமான வேலையை கூட நான் ஏத்துக்கலாம் இருக்கேன். அதுக்கு மேல நீ ஏதாவது ஃபீல் பண்றியா? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் டெல் மீ. இனிமே நீ. மீ? ஆமா, நீதான். நம்ம சர வாடா போடா ராகவா அப்படின்னு கூப்பிடுறது நிறுத்து. ஓகே? அப்படி நீ கூப்பிடுறத மேடம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வேற எப்படி கூப்பிடுறது? முதலாளி அப்படின்னு கூப்பிடு, பாஸ் அப்படின்னு கூப்பிடு, ஐயா அப்படின்னு
என்ன கூப்பிடு. சரக்கு வந்துருச்சு. ஏய் எல்லாரையும் கூட்டிட்டு போய் சரக்கு எல்லாத்தையும் பத்திரமா இறக்கி வைப்போ. சரிங்க முதலாளி. ஏய் லேபர்லாம் வாங்கடா. ஏய் என்ன? நீ யாரு? லேபரு போ போ. இல்ல கொஞ்சம் எக்கச்சக்கமா தான் போய்கிட்டு இருக்கு. ஹலோ எப்படி ராகவன் தான் பேசுறேன். என்னது ஸ்கூல் யூனிஃபார்மா? 1 லட்சம் பேருக்கா? நோ 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 3 லட்சம் பேருக்கு வேணும்னாலும் நாளைக்கு காலையில நம்ம கடையில் எடுத்துக்கலாம். ஆமாங்க அவ்வளவு பெரிய கடை. கடை இல்லைங்க கடல். ச்சே நான்சென்ஸ். யார் அப்படி கொண்டு வந்து போட்டது? நான் தான் முதலாளி. என்னடா அது? சரக்கு. ஏய் சாம்பிள் நான் பார்த்துட்டேன். மொத்த சரக்கு கொண்டு வந்து வைக்க சொல்லு. நீங்க கொடுத்த பணத்துக்கு இவ்வளவுதான். நான் கொடுத்த பணத்துக்கே இவ்வளவுதான். வேலு என்னடா அது? சரக்கு ரேட் சொல்லிட்டு இத அனுப்பிச்சு வச்சிருக்கா. இத வச்சு என்னடா பண்றது? அதையும் நீங்க தான் சொல்லணும். ஏ நீங்க ஓனர், நான் லேபர். ஏய் நமக்குள்ள என்ன வித்தியாசம் பாத்துக்கிட்டு? வித்தியாசம் நம்ம பாக்க சொல்லும்போது பேசாம வந்துட்டு இப்ப பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? வேலண்ணா கோச்சிக்காதீங்க. நண்பா உனதான்டா கூப்பிடுறாங்க. என்ன பாஸ்? என்ன பாஸ்? என்ன பாஸ்? ஏய் என்னடா கொல்ல கூட தலைவனை கூப்பிடுற மாதிரி பாஸ் பாஸ் கூப்பிட்டு இருக்க? வேற எப்படி கூப்பிடுறது? நண்பான் கூப்பிடு, ராகவான் கூப்பிடு, வாடா போலாம் கூப்பிடுடா. இவ்வளவு நாள் அப்படிதான் கூப்பிட்டு இருந்தேன். எப்போ? அட பாவி மக்கா, எப்பவா? இனிமே அவரை அப்படியே கூப்பிடலான்னு சொல்றாரு. அடாடாடாடாடா. எப்படா ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி மனசு வருது? ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணாவே சுத்திட்டு இருக்கோம்ல. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ மாய் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் சார். 1 லட்சம் பேருக்கு யூனிஃபார்ம் சொல்லிருந்தோம். அது 1 லட்சம் பேருக்கு இல்ல சார். 1,10,000 பேருக்கு வேணும் சார். ஹலோ ஹலோ ராங் நம்பருங்க. ராங் நம்பர்டா. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? ஏய் முதல்ல டம்மியை கீழ போட்டு வாடா. எப்படிப்பா கண்டுபிடிச்ச? மொசப்படிக்கிற மூஞ்சி எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் வாட்ச் ஆமா பாண்டியன் ஜவுளிகளை நம்ம ரெண்டு பேரும் நம்பி எப்படா கணக்கு கொடுப்பான்? நம்மள நம்பி இல்ல, என்ன நம்பி கொடுப்பான். எப்படா? ராகவா நீ முதல்ல வேர்ல்ட் சயின்ஸ் கத்துக்கடா. அப்பதான் என்ன மாதிரி சைன் பண்ண முடியும். நான் போய் இப்ப அவரை வான்னா வருவாரு, போனா போவாரு, நெல்லு நான் நிப்பாரு. ஏன்னா என்னுடைய வே ஆப் அப்ரோச்சிங்க வேற. அது எப்படா? ஐயோ என்னாச்சு? முடியாதுயா. ஏன்டா முடியாது? உங்களை நம்பி 100 குடும்பம் இருக்கியா? 100 குடும்பமா? ஆமையா நீங்க ஹெல்ப் பண்ணல நடுத்தருக்கு போயிருப்பியா? நீங்க தான் கண்கண்ட தெய்வம், காசு கொடுக்கிற தெய்வம். ஏய். எங்க வாழ்க்கையில விளக்கேத்தி டேய், 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 விடா, 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 விடா. வைக்கிறப்பா மேட்ரு. என்ன மேட்ரு? நான் சொன்னேன்ல நெல்லு நான் நிப்பாரு, போனா போவாரு, வான்னா வருவாருன்னு. அதான் இதான் வேர்ல்ட் சயின்ஸா? இப்படித்தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்ல, வேல்டே அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ. என்னடா ஜாகிங்கா? மூமெண்ட் ஜாலி. எதுக்கு? ராகவா இன்னைக்கு பாண்டியன் ஜவுளி ஓனரை மீட் பண்றோம். இங்க பார்த்த ஒத்திய அங்க அரங்கேற்றம். மறுபடியும் ஜவுளி கடைய அல்ல அல்ல கடலை ஓபன் பண்றோம். நான் குடிச்சு ரெடியா இருக்கேன், சீக்கிரம் வச்சாரு. ஏய் என்ன மறுபடியும் மூமெண்டா? நோ 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 ஜாகிங். பை. திருந்தவே மாட்டேன். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். கையாத்தா Waste fellow. 1100 1200 1300 1400 1500 1600 1700 1800 1900 2000 2300 2400 2500 2000. என்ன வாடா இங்க. எதுக்கு? வாடா இங்க. நான் வர மாட்டேன். வேணும்னா இங்க வா. அப்படி சொல்லு. என்ன விஷயம்? என்ன சத்தம் போட்டு பேசுற? யோ, அதுக்கு எதுக்கு அடிக்கிற? ரவுடின்னா அடிக்கத்தான்டா செய்வேன். ரவடியா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ பழைய இரும்பு விக்கிற மாதிரில தெரியுது. தெரியும்டா. ஏன் ஓட்ட விழுந்துரும் என் பீன்ஸ். ஆமா எவ்வளவு வச்சிருக்க? எது கேக்குற? வழிப்பறினா கேட்கத்தான்டா செய்வாங்க. வழிப்பறியா? என்ன கதையா இருக்க? ஆஹா வாஹான்னுகிட்டு இருக்க. வழிப்பறினா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்படி கேள்றா. வழிப்பறினா வழிய மறிச்சு பறிக்கிறது. ஓஹோ அதுவா இது? சரி என்கிட்ட என்ன பறிக்க போற? பணம் பறிக்க போறேன். ஒரு 1000 ரூபாய் கொடு. அப்படி விவரமா கேட்டு தொலையா, குடுத்துட்டு போறேன். என்ன என்ன எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் கை இருக்குல்ல, எண்ணி பாரு. இது அப்படி இது முறை. இப்ப நீ தொர்ற. ஒரு நிமிஷம் இரு. 1 2 3 4. என்னது? வழிப்பறி. என்னடா சொல்ற? நீ தானே சொன்ன வழிப்பறினா வழிய மறிச்சு பறிக்கிறதுன்னு. ஏன்டா அடிக்கிறப்ப? ரவுடின்னா அடிக்குதாண்டா செய்வான். கைட்டா செயல்னா செயின கழட்டவா? கத்திய தள்ளி வச்சா தான் கழட்ட. போடு கழுத்துல. காசு கையில கூட. ஓப்பன் தி டோர். ரவுடினா இதாண்டா. ஏய்
ஒரு மனுஷன் படுத்திருக்கான் பார்த்துட்டு பயப்படாம போற அப்படியே ரிபல்ஸ் வாடா மிதிச்சிராத என்னடா இவ்வளவு நகை இவ்வளவு பணம் வச்சிருக்க சரி எல்லாரையும் பப்பாதி கொடு என்ன பாதி பாதி கேட்கிறானே பாக்குறியா நான் நியாயமான ரவுடி உனக்கு எதுக்கு கொடுக்கணும் பாக்குறேன் உன்கிட்ட நிறைய இருக்குல்லடா குர்ரா குடுக்காட்டி என்ன செய்வேன்னு பாக்குற இல்ல குடுக்காட்டி உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்னும் சின்ன காலம் இல்ல பெரிய காலம் இல்ல வச்சக்காலடா என்னடா கத்தி ஏகிட்ட இருக்கு நீ குத்துற மாதிரியே பாக்குற என்னடா மறுபடியும் நீ கத்திய பாக்குற ஓ நீ என்ன குத்தணும் போல ஆசையா இருக்கா குத்துறா இங்க குத்து 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 எங்க வேணாலும் குத்தி பாடுறா எல்லா நகையும் உடம்புல அள்ளி போட்டுட்டு வந்திருக்கேன் மூளை கோளாறு உள்ளவன் லூசு பாயலா ஆத்தியா அப்ப குத்திட்டானா இனிமே உன்னை ஆண்டவனால காப்பாற்ற முடியாதியா ஏன் அவன் ஒழுங்கா குத்தி இருக்க மாட்டானையா குத்துறேன் இல்லடா ஒழுங்கு கத்தியில விஷத்தை தடவி தடவி குத்துவானையா ஆவாடா